பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே நம்ம இனியா வந்து ராதிகாவை ரொம்பவுமே மூட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கமலா கோபிகிட்ட சொல்கிறாங்க. இனியா இந்த பேச்சு பேசுகிறா, ஏன் கோபி அவன் என்ன இப்படி பேசுகிறா, சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக பேசுகிறா, வயசுக்கு மீறி பேசுறது நல்லதுக்கு இல்லை, பாவம் ராதிகா. இனியா பேசின பேச்சில் ராதிகா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டா அப்படின்னு இங்கே கமலா கோபியை ஏற்றி விடவும் நேராக கோபி போயிட்டு இனியாவை கூட்டிகிட்டு காரில் போகிறாரு. போகும்போது கோபி கேட்குறாங்க, என்னாச்சு இனியாம்மா, ஏன் வந்து நீ என்ன பிரச்சனை உனக்கு, ஒரு மாதிரி மூடட்டாகவே இருக்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு என்னமோ உனக்கு மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரி தெரியுது இனியாம்மா அப்படின்னு கோபி சொல்ல உடனே இனியா சொல்கிறாங்க, ஆமாம் டாடி எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இனியாம்மா என்னாச்சு, அப்பாவோட டென்ஷனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் டாடி நீங்கள் எதுக்கு வந்து அம்மாட்ட நீ சண்டை போட்டீங்க, நீங்கள் வீட்டில் வந்து அம்மாட்ட சண்டை போட்டதுனால அம்மாவும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்க, ஆனால் அதை எல்லாருமே ஃபோனில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க தெரியுமா, காலேஜ் போனால் எல்லாருமே என்ன ஒரு மாதிரி கேலி பண்ணுறாங்க, அசிங்கமாக பார்க்குறாங்க, நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறதுனால எங்களால் வீட்டிலன்னு இல்லை வெளியில் கூட நிம்மதியாகவே இருக்க முடியல டாடி அப்படின்னு இனியா சொல்ல உடனே கோபி சொல்கிறாரு, மன்னிச்சிரு இனியா, எல்லாம் அப்பாவோட தப்பு தான், அப்பா அன்னைக்கு அங்கே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் ஏதோ ஒரு கோவத்தில் தான் அங்கே வந்துட்டேன், வந்து நான் சண்டை போடுறது தப்பு தான் இனியா அப்படின்னு சொல்லுவோம், அதனால தான் டாடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உடனே கோபி சொல்கிறாரு, சரி இனியாம்மா, அதுக்காக ராதிகா என்னம்மா பண்ணுவா, அவள்கிட்ட போய் ஏன் சண்டை போட்டு வந்த, அவள் பாவம் இனியாம்மா, அவளால் எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, உனக்கு வீட்டில் எப்போது எதனால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இனியாம்மா நீ டேடிகிட்ட வந்து சொல்லணும், புரியுதா, கண்டிப்பாக டேடி அது எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், ஆனால் அதுக்காகலாம் நீ கோவப்படக்கூடாது, யாரையும் மறைச்சக்கூடாது, உனக்கு எல்லாருமே வேணும் இனியாம்மா புரியுதா அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே இனியா சொல்கிறாங்க, இல்லை டாடி நான் வெளியில் கார் இருக்கான்னு பார்க்காம உள்ளே வந்துட்டேன், நான் வந்த உடனே உங்களை தான் டாடி கேட்டேன், ஆனால் பாட்டி தான் தேவையில்லாமல் பேசி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அதான் நானும் அப்படி பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், புரியுது இனியாம்மா, பாட்டி அப்படி தான், அவங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இருக்காது, இப்படி தான் குழந்தைங்கள்ட்ட என்ன பேசணும் எது பேசணும் தெரியாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, சரி இனியாம்மா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, டேடி இருக்கான்ல, கண்டிப்பாக டேடி உங்களை பார்த்துப்பேன், உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி நீ டேடிக்கு ஃபோன் பண்ணு, இல்லைனா டேடிட்டு வந்து சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு கோபி இங்கே ராதிகா வீட்டுக்கு போகிறாரு. ராதிகா உடனே என்னாச்சு இனியாவை பார்த்துட்டிங்களா, இனியா சமாதானப்படுத்திட்டிங்களா அப்படின்னு கேட்கும். பார்த்தேன் ராதிகா, பாவம் இனியா சின்ன பொண்ணுல, அதான் இங்கே நடந்த பிரச்சனைலாம் பற்றி யோசித்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா போல், அதனால தான் வந்துட்டு வந்து அப்படி ஹார்ஷாக பேசியிருக்கா, நான் இனியா மட்டும் சொல்லிட்டேன், இனிமேல் இனியா அந்த மாதிரி பண்ண மாட்டா, நானும் இனிமேல் இனியாவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ராதிகா ரொம்பவுமே கொந்தளிச்சுறாங்க. அவ்வளோதானே கோபி, இல்லை வேறு ஏதாவது இருக்கா, ஏன் கோபி இனியா சின்ன பொண்ணா, அப்போ மயோ யார், இனியாவுக்கு வந்து நீங்கள் பண்ண பிரச்சனைனால ரொம்பவுமே அசிங்கமாக போச்சு, அதனால் இனியா வந்து அப்படி பேசிட்டா அப்படின்னா அப்போது மயோ வீட்டை விட்டு வெளில போகிறது இல்லையா, அப்போது மயோவுக்குலாம் அந்த பிரச்சனை வரவே வராதா அப்படின்னு கேட்கவும் கோபி ஒன்று, என்ன ராதிகா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கோபி, நீங்கள் பாக்கியா விட்டு வந்துட்டீங்க வெளியில், ஆனால் இன்னமும் கூட நீங்கள் பாக்கியா பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை எப்படி பழி வாங்குறது, இனியாவுக்கு என்ன பண்ணலாம், செல்லியனுக்கு என்ன பண்ணலாம், எழிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இதை பற்றி தான் கோபி யோசிச்சிருக்கீங்க, அதை தாண்டி நம்மளை நம்பி ராதிகாவுக்கு வந்தா இங்கே மயோன்னு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா, அவங்க இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களான்னு நீங்கள் கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்களா கோபி, இல்லவே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது கோபி, எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை, இருந்த கொஞ்சம் நிம்மதியும் தொலைச்சிட்டு தான் நிற்கிறேன், அதனால் இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ்றதில் அர்த்தமே இருக்காது கோபி, நாம் சொல்லணுன்னு டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். கமலா ஒன்று, ராதிகா என்ன பேசுகிற மாப்பிள்ளைகிட்ட, மாப்பிள்ளை இப்படி தான் பேசுவியா அப்படின்னு கேட்கும், நீ வாயை மூடு முதல்ல, அந்த ஆளை ஏற்றி விடுறது நீ தான், நீ அமைதியாக இருந்தால் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும், நீ இதுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கமலாவும் அமைதியாக நிற்கிறாங்க. கோபி உடனே, என்ன ராதிகா இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, என்ன தப்பு பண்ணிட்டீங்களா, ஏங்க நீங்கள் பண்ணது தப்பு தாங்க, நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் ஜெயிலுக்கு போனீங்க, ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் ஜாமீனில் வெளியே வந்துட்டீங்க, ஆனால் அப்போது என்ன சொல்கிறீங்க, நான் அப்படி ஒரு வேளை ஜெயிலுக்குள்ளே போனாலுமே போயிட்டு வந்து அந்த பாக்கியாவை அழிக்காமல் விட மாட்டேன்னு சபதம் எடுக்கிறீங்க,
அப்போது ஆக மொத்தம் நீங்கள் அந்த பாக்கியா பண்ண சுத்த போகிறீங்க. பாக்கியா விட்டு வந்தாலுமே பாக்கியாவை பழி வாங்குறவங்க பேரில் பாக்கியாவை மட்டும் பற்றி தான் நினைக்கிறீங்க தவிர நம்ம குடும்பத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறதே இல்லை. உங்களுக்கு நானோ மயோவோ தேவையில்லை. நீங்கள் பாக்கியாவை பழி வாங்கினா போதும். அதுக்கு உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் என்னால் இனிமேல் கூட சேர்ந்து வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லவும் கோபி சொல்கிறாரு, ராதிகா நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. எனக்கு பாக்கியா எதிரி தான். ஆனால் அதுக்காக இனியாவோ செலியனோ எழிலோ எனக்கு எதிரி இல்லை. பாக்கியா மட்டும்தான் எதிரி. அவளை அழிக்குன்னு நினைக்கிறது உண்மை தான். அதுக்காக என் பசங்களை பார்க்காம இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க கோபி. ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் தாராளமாக பாருங்கங்க, வேண்டான்னு சொல்ல. அதே மாதிரி இந்த ராதிகாவையும் இந்த மயோவையும் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். எங்களை பற்றி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களே, அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை கோபி, உங்களுக்கு நான் என்ன பேசினாலும் தப்பாக தான் தெரியும். இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்ப வேகமாக எழுந்துச்சி ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே இனியா கோபி பேசுனதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுட்டு போயிட்டு பாக்கியாட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருமா, அப்பா பண்ணது தப்புன்னு சொல்லி அவரே உணர்ந்துட்டாரு. இப்போது அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. இனிமேல் அவர் உன் பக்கம் பிரச்சனைக்கு வரமாட்டார். நீ இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கிடுமா, டேடி இல்லைனா ஜெயிலுக்கு போயிடுவார், அது சரியில்லைம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா அமைதியாக இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, என்ன பாக்கியா, அதான் இனியா சொல்கிறாள, கோபி பாவண்டி, அந்த ராதிகாவும் அந்த கமலாவும் பண்ணுற சூழ்ச்சியில் தான் கோபி சிக்கியிருக்கான். கோபி நல்லவன் தாண்டி, அவன் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அப்படியே பண்ணியிருந்தாலும் அவன் நம்ம கண்டிச்சிடலாண்டி. அதனால் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லவும் பாக்கியா ஒன்று பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ என்ன பண்ண வரீங்க, அப்போது கோபி என் தப்பு பண்ணலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க இங்கே ஈஸ்வரி ஒன்று தப்பு பண்ணலன்னு சொல்லலை, அதுக்காக கோபி மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது தான் தப்புன்னு சொல்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியா அது முடியாதத என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஒன்று ஈஸி சொல்கிறாங்க, முடியாதுண்ணா, இனிமேல் நான் சாப்பாடையே போகிறது கிடையாது, நான் இனிமேல் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு ஈஸி சொல்ல இனியா ஒன்று, ஆமாம் பாட்டி, நானும் இனிமேல் சாப்பிட போகிறது கிடையாது அப்படின்னு இங்கே 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. 2 பேர்கிட்டையும் பாக்கியா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருமே சொல்கிறத கேட்குறதா இல்லை. வேறு வழியே இல்லாமல் பாக்கியாவும் சரி இப்போ என்ன, நான் கேஸை வாபஸ் வாங்கணும் அவ்வளோதானே, சரி நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ சொன்னால் நம்ப மாட்டேன் பாக்கியா, நீ கையோடு போய் கேஸை இப்பயே வாபஸ் வாங்கிட்டு வா, அப்போ தான் நான் நம்புவேன், அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை மணி ஆகுதத்தை, நீங்கள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும், இல்லைனா உங்கள் உடம்புக்கு செட் ஆகாது, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ கோபி மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உடனே பாக்கியா கேட்குறாங்க, பரவாயில்லத்த, அவர் என் ஹோட்டலையும் என்னையும் அழிக்குன்னு நினைக்கிறாரு, ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய உயிரையும் தர ரெடியாக இருக்கீங்க, பரவாயில்ல, உங்கள் புள்ள மேலே இன்னமும் உங்களுக்கு நல்லாவே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சரி நான் போயிட்டு கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இரு பாக்கியா, நீ தனியாக போகாத, சிலினை கூட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சிலினையும் கூட அனுப்புகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிற பாக்கியா நேராக போயிட்டு கோபி மேலே கொடுத்த கேஸையும் உடனே வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே நம்ம ஈஸ்வரிட்ட சொல்கிறாங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டாத்த, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பிளாக்மெயில் பண்ண வேணாம், வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு சொல்லவும், உங்கள் நன்றிலாம் எனக்கு தேவையில்ல அத்தை, நீங்களும் ஒரு துரோகி மாதிரி தான் எனக்கு இப்போது, கூட இருந்து என்னை சரியாக புரிஞ்சிக்காம என்னை இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண வச்சிட்டிங்கல்ல, பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க. இனியா வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லவும், உனக்கு தேங்க்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை இனியா, உன்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேடி நல்லவர்னு நினைக்கிறல, அதே மாதிரி இந்த அம்மா கெட்டவர் நினைக்கிற, உங்கள் டேடியை பற்றி நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப, அப்போ வந்து நீ என்கிட்ட பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. உடனே இனியா கோபிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, டாடி அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க டாடி அப்படின்னு சொல்லவும், இனியா சொல்கிற உண்மையாம்மா அப்படின்னு கோபி கேட்குறாரு. ஆமாம் டாடி, நானும் பாட்டியும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி அம்மாவை ஒரு வழியாக ஒத்துக்க வச்சு கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் டாடி அப்படின்னு சொல்லவும், சூப்பர் இனியாம்மா, நீ தாம்மா என் பொண்ணு இதை நிரூபிச்சிட்டம்மா, டேடி உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும், இனியா ஒன்று எனக்கு தெரியும் டாடி, இனிமேலாச்சும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் டாடி அப்படின்னு சொல்லவும், சரி இனியாம்மா இனிமேல் எந்த பிரச்சனை அது டாடியால் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. வச்ச உடனே இங்கே நேராக கோபி போய் ராதிகாட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ராதிகா, நீ அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினியே, பாக்கியா எங்கடா இந்த கேஸில் நம்ம தோற்றுருவோம், ஏன்னா நம்ம பொய் கேஸ் போட்டிருக்கேமேனு பயந்து போய் கேஸையே வாபஸ் வாங்கிட்டாங்களாம், இப்போ என்ன சொல்கிற ராதிகா,
அப்படிங்கவும் ராதிகாவுக்கு ஒன்றே சந்தேகமாக இருக்குது. எப்படி பாக்கியா கேஸை வாபஸ் வாங்கினாங்க? இவர் மேலே தப்பு இருக்குன்னு அவங்க அடித்து பேசினாங்க. அப்படி இருக்கும்போது கேஸை வாபஸ் வாங்க வாய்ப்பே இல்லையே. என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியலேன்னு ராதிகா திருத்துன்னு முடிச்சிட்ருக்காங்க. அப்போது இங்கே கோபிக்கு ஒரு காலிங் பெல்லுக்கு சவுண்டு கேட்குது. ராதிகா வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க போல். எனக்கு தெரிஞ்சு அந்த பாக்கியாவை தான் இருப்பா. மன்னிப்பு கேட்க வந்திருப்பா போல். போய் நீயே கதை தரப்போ அப்படின்னு ராதிகாவை அனுப்பிடுறாரு கோபி. போய் பார்த்தா போலீஸ் வந்து நிற்கிறாங்க. ராதிகா ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, இது கோபிநாத் சார் வீடு தானே? ஆமாம் சார். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க, அவர் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார்? இல்லைம்மா, அவர் ஒரு விசாரணைக்காக அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே ராதிகாவனே கோபியை கூப்பிட்றாங்க. கோபியும் கீழே போகிறாரு. என்ன ராதிகா, போலீஸ் வந்திருக்காங்க? ஓ, அந்த கேஸை வாபஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும். இல்லைங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன சார் இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, என்ன சார் நியூஸ் பார்க்கல நீங்கள்? இல்லையே சார், என்னாச்சு? பாக்கியா மேடம் உங்கள் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த செஃப் ஆனந்த் ஒருத்தர் இல்லையா, அவர் வந்து நீங்கள் சொல்லி தான் எல்லாமே பண்ணினேன், அதனால் இவர் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். அவங்களுடைய பொண்ணும் இந்த கெட்டுப்போன சிக்கன் சாப்பிட்டு உடம்பு செய்யாமல் வந்து காப்பாற்றிருக்காங்களாம். அந்த சிக்கனை கலந்தது அவர் தானா, கலக்க சொன்னது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களை சார் மெயின் அக்யூஸ்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சார், ஆல்ரெடி நான் கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, அது வந்து நீங்கள் பாக்கிய மேடம் கொடுத்த கேஸுக்கு தான் ஜாமீன் வாங்கினீங்க சார். இது பாக்கிய மேடம் அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போது செஃப் ஆனந்த் கேஸ் கொடுத்து உங்களை ஃபைல் பண்ணியிருக்காரு. செஃப் ஆனந்த் கூட பாதிக்கப்பட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வேறு வழியே இல்லை சார், நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதை பார்த்த செலினோ ஓடி வந்து பாட்டிகிட்டு சொல்கிறான். உடனே பாக்கியா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா கடவுள் ஒரு பக்கம் கதவை அடிச்சா மறு கதை திறக்கிறாரு. நீங்கள் சொல்லுவீங்கல்ல, தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுதான் என்னதான் நான் கேஸ் வாபஸ் வாங்கினாலும் பாதிக்கப்பட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்களா பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பிளாக்மெயில் பண்ண மாதிரி ஒருத்தவங்களாம் போய் பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இங்கே ஈஸ்வரி ஒன்றுமே பேச முடியாமல் கூனி குறுக்கி நிற்கிறாங்க. நானாச்சும் வெறும் கேஸ் மட்டும் தான் கொடுத்தேன், இப்போது இவ்வளோ பேர் கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் செஞ்ச செஃப் ஆனந்து குற்றம் வச்சு தாங்காமல் கேஸ் கொடுத்துருக்காரு. இப்போது கண்டிப்பாக அவர் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த கேஸில் கோபிக்கு தண்டனை கிடைக்கிறது மட்டும் இல்லாத அவங்களுக்கெல்லாம் நஷ்ட ஈடும் கொடுத்தாகணும். அந்த மாதிரி தான் அந்த கேஸ் போக போகுது. இப்போது என்ன பண்ண போகிறீங்க? என்ன இனியா, உங்கள் டேடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களே, பார்த்துட்டு அமைதியாக இருக்க. இப்போ போய் பேச வேண்டியதானே எல்லாத்தையும், எங்கள் டேடி நல்லவர்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் இனியா ஓவராக ஆடக்கூடாது. ஒருத்தவங்கள அழிக்கணும்னு நினச்சா நாம தான் அழிஞ்சு போவோம். அதுக்கு உங்கள் அப்பா தான் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா தன்னோட ரூமுக்கு போகிறாங்க. இங்கே கோபியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. ராதிகாவுக்கு அப்போ தான் புரியுது இந்த கோபி திருந்தவே மாட்டார் அப்படின்ட்டு. இங்கே ஒரு பக்கம் இனியாமாவுக்கும் ஈஸ்வரி பாட்டிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி இந்த கோபியை வெளியே கொண்டு வர போகிறோம்? கோபி உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கிறது உறுதி தான், அதனால தான் இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கோபிக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பயந்து போய் நிற்கிறாங்க.